சூப்பராக இருக்குது தலை அந்த ஒத்தரப்பா சாங் சொல்லிட்டு போட்டு ட்ரைலர் ஆன் பண்ணாங்க. ஐயோ பயங்கரமாக இருக்குது தலை. ஒரு சீனு வரும்போதெல்லாம் அந்தராக இருக்குது. ப்ரோ ஆதிக் ரவிச்சந்திரன் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் பை சம்பவம் பண்ணுவார்னு நினச்சோம். ஆனால் ட்ரைலரு அல்டிமேட்டு பண்ணியிருக்கிறாரு. நம்ம விண்டேஜ் தலையை அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு வந்து இறக்கி வச்சிருக்காரு. அது வேணால் சம்பவம் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. உண்மையிலே பயங்கரமாக இருந்தது. நான் எதிர்பார்த்ததை விட இன்னும் சூப்பராக ஹைப்பாக செம்மையாக இருந்துச்சு. எதிர்பார்த்ததை விட ஒரு 2 மடங்கு ஜாஸ்தியாகவே ஆற்றி கொடுத்துட்டாரு. நல்லா இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. ஏகே நல்ல லுக்கு, எல்லாமே சூப்பராக இருக்குது. மற்றபடி நான் அனில் ப்ரோ, இந்த ஆமைக்காக தான் வந்தேன். பார்க்கணுன்னா உள்ளே ஏதோ விடுவாங்க, பார்க்கணுன்னா ஒன்றுமே உள்ள. சரி உங்க கூட வந்தேன். த்ரிஷா ப்ரோ, த்ரிஷா செம்மையாக பிடிச்சிருக்கு. த்ரிஷா நல்ல லுக்கு. விஜய் தலை 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 சூப்பர் லுக்கு. சொல்லு. ஆமாம் சொல்லி தான் வேணும். உண்மையாக தான் சொல்கிறேன், தலை நல்ல லுக்கு. மாசா இருக்குது தலை. அது எப்படி அந்த விண்டேஜ் வில்லன்லாம் எப்படி லிங்க் எடுத்துன்னு வராங்கன்னா கதை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதனாலே ஆர்வமாக இருக்குது. அந்த 10ஆம் தேதி இருக்குது சம்பவம், பயங்கரமாக இருக்குது. ஆனால் மனித கலர் எல்லாரும் சொல்கிறாங்க. உண்மையாலுமே அந்த வார்த்தைக்கு தகுதியான ஒரே ஒரு மனுஷன் தலை மட்டும்தான். சாரி தலைன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. ஏகே சார் சூப்பர். அவர் ஐயோ மங்காத்தாவா எல்லா ஆத்தாவும் பார்த்தா மாதிரி இருக்குது. மங்காத்தா இல்லை, தீனா அட்டகாசம் எல்லாமே. என்ன சொல்கிறது, நான் முகவரியிலேருந்து நான் தலை ஃபேனு. அவரோட தலை எப்பவுமே நான் வந்து தரிசனம் எப்பவுமே ஃபஸ்ட்டு நாள் ஃபஸ்ட் ஷோ பார்க்குவேன் நான். ஏப்ரல் 10 கிளின்னு கிளிக்க போகிறாங்க. என்ன மச்சான்? கன்ஃபார்ம் டிவி மியூசிக் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எல்லாம் வந்துட்டு மொக்கையாகுனாங்க. ஆனால் வந்துட்டு கேட்க ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அப்போ வந்துட்டு இதில் பால்டப்பா அந்த கடைசியில் ஒரு ரேப் ஒன்று செகண்ட் சிக்னலில் அதெல்லாம் வந்துட்டு தெரியா இருக்குது. அர்ஜுன் தாஸ் வந்துட்டு ஒன் ஆஃப் த ரோல் தான், அப்போ ஆன்டாகனிஸ்ட் தான் நினச்சோம். ஆனால் வந்துட்டு மெயின் வில்லனாக இருக்காரு. இந்த ட்ரைலரில் பார்க்கும்போது தான் தெரியுது. நல்லா இருக்கு. ட்ரைலரில் வந்துட்டு தலையோட அந்த தீனா இதுதான் டைலாக் தான். தலை திருஷா எப்போவே மாசா இருக்குது தலை. ஜிவி பிரகாஷ் அது என்ன சொல்லவா வேணும். தலை திருஷா அவங்க 2 பேரும் பேர் எப்படி? ஆமாம், அது எப்பவுமே சொல்லவா வேணாம். மங்காத்தாலேருந்து பார்க்குறோம். இந்த வாட்டியும் த்ரிஷாவுக்கு நாமும் தான். என்ன மாதிரி படமாக இருக்குன்னு இதுலேயும் விண்டேஜ் இது மாதிரி இதில் வில்லன் நினைக்கிறேன். தலை வந்து வில்லன் மாதிரி இருப்பார் நினைக்கிறேன். வில்லன் ரோல்னு நினைக்கிறேன். அதான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதான் ப்ரோ முக்கியமாக விண்டேஜ் வில்லன் தலையோட விண்டேஜ் வில்லன் லுக்கில் எடுத்துன்னு வராங்க. அது எப்படி லிங்க் எடுத்துன்னு வராங்க பார்க்கணும். அதுக்கு ஆர்வமாக இருக்குது. புரியல ப்ரோ. மாசாக இருக்குது ப்ரோ. அதுக்கு தான் வெயிட்டிங்கு. எப்போ விடுவாங்க, டிக்கெட் வேறு கிடைக்குமான்னு தெரில. இங்கே அது வேறு பார்க்கணும் ப்ரோ. இங்கெல்லாம் கூட்டமாக பிளாஸ்ட்டு தான் ப்ரோ. ரோடெலாம் ஃபுல்லாக கூட்டமாக, உள்ளே வர முடியாது. எல்லாம் யாவனும் இது பண்ண முடியாது ப்ரோ. ஆனால் வந்து நல்ல மனுஷன். யாருக்கும் அந்த அது எந்த குடும்பத்தை ஃபஸ்ட்டு பாருன்னுவார். அதுக்கப்புறம் வந்து என் படத்தை பாடுவார். அதுமாரி யார் சொல்லுவா? யாரும் சொல்ல மாட்டான். தலைவர் மீறி யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் எப்பயுமே வந்து தலைக்கு மட்டும்தான் தரிசனம் இந்த தேட்டரில். ரோகிணி தேட்டர்னா தலை கோட்டை தான் இது எப்பவுமே. ஐயோ பிச்சு ஒதுக்கிறா ஃபஸ்ட்டு படம் வந்து கிரேடும், அதுக்கடுத்து தான் இந்த படம். ஆனால் கிரேடை வந்து நல்லா சாப்பிட்டா போவோம். இதில் வந்து அச்சு தூக்கிறா ஜிவி பிரகாஷுக்கும் ஒரு வெல்கம், ஆதிக் ரவிச்சந்திரனுக்கும் ஒரு வெல்கம். ஃபைட்டு விடுங்க, அவரு இப்போ சும்மா அந்த வசனமே போதுங்க. ஃபைட்டுன்னா ஃபைட்டு இதுக்கு அப்புறம் தான் காட்டுவாங்க. ஃபைட்டு நம்ம 10ஆம் தேதி தான் பார்க்க போகிறோம் ஃபைட்டு. இது தியேட்டரே கிளிய போகுது. ஏன்னா இந்த ட்ரைலருக்கும் டீசருக்குமே போதுங்க. தலை அந்த சும்மா முகத்தை காட்டினாலே போதுங்க. அதுக்கப்புறம் ஐயோ இது வெயிட்டிங்கு. எத்தனை வருஷமாக வெயிட்டிங். நான் முகவரி படத்துலேருந்து நான் தலை ஃபேனு. ஆனால் இதுமாரி ட்ரைலரு டீசர் நான் பார்த்ததே இல்லைன்னு. சூப்பராக ஆதிக்கு ரொம்ப வணக்கம், ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் ஜிவி பிரகாஷுக்கும் ரொம்ப தேங்க்ஸு. என் தலையை செதுக்கி வச்சுக்கிறாரு போல். சூப்பராக தேங்க்ஸ் அவருக்கு. இந்த மாதிரி ரொம்ப நாள் இறங்கி ஒரு பெரிய படம் இந்த மாதிரி கொடுத்ததில்லை. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக மங்காத்தாக்கு அப்புறம் ஃபுல்லாக ஃபேமிலி தான். எப்படி ரசிகர்களுக்கான படமாக இருக்கும்? கன்ஃபார்ம். ஏன்னா இது வந்துட்டு தெரியாது. அந்த சாங்ஸ்லாம் வந்துட்டு
இப்போ இந்த ட்ரைலரே தெரியாது. அதான் இப்போ இன்னும் படம் வரும்போது இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதான் ஆமாம் அது அந்த புலி சாங்கு அதெல்லாம் பயங்கரம் ப்ரோ. இன்னமும் லூப் மூடில் தான் ப்ரோ இருக்கிறோம். அந்த சாங் வைப்பில் தான் ப்ரோ இருக்கிறோம். கன்ஃபார்ம் 100% சம்பவம் இருக்குது ப்ரோ. அவர் பார்க்கறதுக்கு எப்படி சொல்கிறது, அது ஒரு ரியல் ஃபேன் பாய் எப்படி சம்பவம் பண்ணியிருக்காரோ அந்த ஃபேன்ஸ் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. ஜிவி மியூசிக் இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. அவர் வந்து அதான் 18 வருஷம் கழிச்சு ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு டைமும் எக்ஸ்பெக்ட் பண்ணி பயங்கரமாக கொடுத்துருந்தாரு. இந்த வாட்டி இன்னும் சூப்பராக பண்ணிட்டார். நான் விரும்பி பார்த்தேன்னா இருங்க பாய், அப்புறம் அந்த காடு மேலே இருக்க அவர் அந்த ஃபன்னான போர்ஷன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மாதிரி அப்புறம் அர்ஜுன் தாஸ் அந்த ஃபோனில் பேசுகிறது, அப்புறம் அந்த கார் சேஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஃபைட் சீக்வன்ஸ்லேருந்து. ஆமாம் சூப்பராக இருக்கும். ரசிகர்கள் எல்லாருமே தேட்டரில் வந்து பார்க்குற மாதிரி பக்காவான ஒரு ஃபேன் பாயாக இருக்கும். புரியல இன்ட்ரன் சாங் அது சூப்பராக இருந்துச்சு. நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்னும் நிறையா சஸ்பென்ஸ் நிறையா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அது சிம்ரன் மேம் வேறு வந்திருந்தாங்க. இன்னும் சூப்பராக இருந்தது. சிம்ரன் மேம் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல, வந்திருந்து சூப்பராக பண்ணிட்டாங்க. பக்கா ஃபேன் பாய் படம் தான் ப்ரோ. பக்கா ஆக்ஷன் ஃபேன் பாய் படம்.